நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்திலும் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு பேசும், எங்களை மறைத்து வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எங்கள் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, முகத்தை பார்க்கணுமே ஏசையா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும் இடிந்து விழும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எங்கள் தேசத்தின் கட்டுகள் முறிந்துவிடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும். எங்கள் தேசத்தின் கட்டுகள் முறிந்துவிடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எல்லாவற்றுக்கும் மேலான நம்முடைய மகிமையின் பிரசன்னம் சபையில தங்கி இருக்கட்டும். ஒவ்வொருவரும் உணரட்டும். சிந்தனை மண்டலங்கள் அங்கும் இங்கும் ஆண்டவரே போகாதபடி நம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 12வது வசனம். ஏசியா 41:12. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். போராட்டம், யுத்தம். போராட்டம் என்று சொன்னால் யுத்தம். உன்னோடு போராடின சில மனிதர்கள் உங்களோடு போராடி கொண்டே இருப்பார்கள். சில மனிதர்கள் சில நேரம் சிலரை பார்த்து நம்ம சொல்லுவோம், என்னோட மட்டும் நீ எப்பவும் போராடிட்டே இருக்கிறியே அப்படின்னு சொல்லுவோம். சில மனிதர்கள் அப்படி உங்களோடு போராடி கொண்டே இருப்பார்கள். அது எங்கே இருக்கலாம்? வீட்டுக்குள்ளா இருக்கலாம், வெளியில இருக்கலாம், வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம். போராடி கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவர் நீ தேடியும் காணாதிருப்பா என்று சொன்னால் அதற்கு கர்த்தர் ஒரு தீர்வை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? தரப்போகிறார். இனி நீ அந்த மனிதர்களை காண மாட்டாய். இனி அந்த மனிதர்கள் உன்னோடு போராட மாட்டார்கள். போராட மனிதர்களை என்றைக்கும் என்னோடு இந்த மனிதன் போராடுவானே என்று சொல்லி நினைத்து பார்க்கும் பொழுது, அந்த மனிதனை நீ தேடி பார்க்கும்போது அந்த மனிதனை காண மாட்டாய். அல்லேலூயா. போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய்.
இதுல இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னோட போராடினவர்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல போராடினவைகள், சில காரியங்கள் உங்களோடு போராடி கொண்டிருக்கும், சில பிரச்சனைகள் உங்களோடு போராடி கொண்டிருக்கும். அப்ப உங்களோடு போராடுகிற வேறு சில காரியங்களுக்கும் ஆண்டவர் ஒரு தீர்வை ஆண்டவர் வைப்பார். மாம்சம் போராடி கொண்டிருக்கலாம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிறது. இப்படியான சில போராட்டங்கள், உங்கள் மனதிலே சில போராட்டங்கள், உங்கள் சிந்தனைகளிலே சில போராட்டங்கள், உங்கள் குடும்பங்களிலே சில போராட்டங்கள், உங்கள் வேலை ஸ்தலத்திலே சில போராட்டங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். எப்பொழுதும் அந்த போராட்டம் உங்களோடு இருந்து கொண்டிருக்கலாம். அந்த போராட்டத்தை ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தர வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். தேவையில்லாத போராட்டங்களிலிருந்து ஆண்டவர் இந்த மாதத்திலே ஒரு ஜெயத்தை தருகிறார். ஆமேன் சொல்லுகிறவர்கள், எப்பவுமே எங்க வீட்டுல போராட்டம் இருக்குன்னா இன்றைக்கு அந்த போராட்டத்திலிருந்து ஆண்டவர் ஒரு தீர்வை தருவார் என்று சொல்லி நீங்கள் நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபு பக்தன் சொல்லும் போது யோபு 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோபு 7:1 அதிலே 2வது பகுதியிலே சொல்ல, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே போராடுவதற்கு எல்லோருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்கிறது. சில நேரத்திலே சில காலகட்டங்கள் அது ஒரு போராட்டத்தின் காலம், யுத்த காலம் என்று ஒன்று இருக்கிறது. ராஜாக்கள் அந்த யுத்த காலத்தில் யுத்தத்திற்கு போக வேண்டும். யுத்த காலம், இந்த உலகத்தில் வசந்த காலம் இருக்கிறது, ஒவ்வொரு காலங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு காலங்களிலும் அந்தந்த காலங்கள் அந்தந்த நேரத்தில் வருகிறது. அதே போல மனிதனுக்கு போராடுவதற்கு, பூமியிலே போராடுவதற்கு சில காலத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. எல்லோரும் அந்த போராட்டங்களை நாம் போராடிதான் ஆக வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில நேரத்திலே போராட்டம் என்று சொன்னால் யுத்தம். சில நேரத்தில் எப்படிப்பட்ட போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்று பார்க்கும் பொழுது யோபு 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அங்கு என்ன சொல்லுகிறார்? யோபு 10:17, சில நேரம் எப்படிப்பட்ட போராட்டம் வருகிறது? போராட்டத்தின் மேல் போராட்டம், போராட்டத்தின் மேல் போராட்டம், போராட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் போராட்டம் அதிகமாய் போயிட்டே இருக்கு, போராட்டம் அதிகமாய் கொண்டே இருக்கிறது, போராட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. போராட்டத்தின் மேல் போராட்டம். ஒரு போராட்டத்தில் ஜெயம் எடுக்கிறேன், அடுத்த ஒரு போராட்டம் வருகிறது. ஒரு பிரச்சனை வருகிறது, அந்த பிரச்சனையில ஜெயம் எடுக்கிறேன், அடுத்தது இன்னொரு பிரச்சனை வருகிறது. போராட்டத்தின் மேல் போராட்டம், போராட்டத்தின் மேல் போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஜெயத்தை தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எப்பவுமே ஒரு போராட்டம் அதிகமாய் கொண்டிருக்கு அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, அதற்கு அந்த போராட்டத்திலிருந்து ஒரு முடிவு வரப்போகிறது என்று அர்த்தம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, பிசாசு சில நபருக்குள்ளாக வருவான், சில நபருக்குள்ளாக இருப்பான். ஆனா அது மறைந்து இருக்கிறது வரைக்கும் அது வெளியில தெரியாது. ஆனா அது என்றைக்கு அது போராட்டம் அதிகமாகும், அந்த பிசாசு அந்த சரீரத்தை விட்டு வெளியில போக ஆரம்பிக்கும் போது அது என்ன பண்ணும்? ஒரு பிசாசு பிடித்த நபர் முதல் நாள் சபைக்கு வரும் பொழுது அது மறைந்து இருக்கும். மறுநாள் இன்னும் ஒரு கூட்டத்துக்கு வரும் பொழுது அது கொஞ்சம் வெளிப்படும். மறுநாள் கூட்டத்துக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா வெளிப்படும். ஒரு நாள் அது மொத்தத்தில் வெளிப்பட்டு எல்லாம் போயிடும். அப்ப போராட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். ஒரு போராட்டம், சின்ன சின்ன போராட்டங்கள் இருந்தால் அது உடனே தீர்வு வராது. ஆனால் போராட்டத்தின் மேல் போராட்டம், போராட்டத்தின் உச்சகட்டம் வரும் பொழுது அதற்கு ஒரு தீர்வு உண்டாகிறது. பாருங்க, கொரோனா காலகட்டங்களில ஆமேன், இந்த கொரோனா அதாவது அலையின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன சொல்லுவாங்க? அதிகமாகிதான் என்ன ஆகும்? குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க வாழ்க்கையில சில போராட்டத்தின் மேல் போராட்டம் வருதுன்னா அது குறைய போகிறது என்று அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க. போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்து நீங்க அழிய போகிறீங்கிறதல்ல. போராட்டத்தின் மேல் போராட்டத்தை நீங்க சந்திக்கிறீங்கன்னா அதுல இருந்து ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? ஒரு விடுதலையை தரப்போகிறார் என்று அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. போராட்டத்தின் உச்சக்கட்ட போராட்டம் ஜெயத்தை கொண்டு வரும். பாடுகளின் உச்சக்கட்டம் உயர்வை கொண்டு வரும். உபத்திரவங்களின் உச்சக்கட்டம் மேன்மையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் போராட்டத்திலே நாம் சோர்ந்து போகவே கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நமக்கு தெரியும். அவர் பிரதான அப்போஸ்தலன்.
அவரை குறித்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில வந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம் என்று சொல்லுகிறார். எப்படி என்றால், மக்கதோனியா நாட்டிற்கு வந்தபோது எப்படிப்பட்ட போராட்டம் பாருங்க. சரீரத்துல இளைப்பாறுதலே இல்லை. சில நேரத்தில் சொல்லுவீங்க, என் சரீரத்துக்கு கொஞ்சம் கூட இளைப்பாறுதல் இல்லை, ஒரே களைப்பு, ஒரே சோர்வு, சரீரத்துல இளைப்பாறுதலே இல்லை. பாருங்க, வலது பக்கம் உபத்திரவம், இடது பக்கம் போலான்னா அங்க உபத்திரவம், முன்பக்கத்துல போனா உபத்திரவம், பின்பக்கத்துல போனா உபத்திரவம், எங்க பார்த்தாலும் உபத்திரவம். அவருடைய வாழ்க்கையில அவன் அழைக்கப்பட்டவன் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், தேவனை முகமுகமாய் பார்த்தவன் தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில போராட்டத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது எப்பக்கத்திலும் போராட்டம், எப்பக்கத்திலும் போராட்டம். அடுத்தது சொல்லப்படுகிறது, புறம்பே போராட்டம், வெளியிலே போராட்டம், உள்ளே பயம். போராட்டத்தின் மேல் போராட்டம் வரும்போது ஒரு விதமான பயமும் திகிலும் நம்மை பிடிக்கும். போராட்டத்தின் மேல் போராட்டம், யுத்தத்தின் மேல் யுத்தம் வரும்பொழுது சத்ரு என்னை வீழ்த்தி விடுவானோ, சாத்தான் என்னை ஜெயித்து விடுவானோ, இந்த துஷ்ட மனிதர்கள் என்னை ஜெயித்து விடுவார்களோ, இந்த பிரச்சனையிலே நான் விழுந்து போவேனோ, மூழ்கி போவேனோ என்று சொல்லக்கூடியதான ஒரு விதமான பயம். அது ஒரு பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, மனிதர்கள் தானே. அல்லேலூயா. வெளியில போராட்டத்தின் மேல் போராட்டம், ஆனா உள்ளே ஒரு விதமான பயம். நம்முடைய வாழ்க்கையில சில பயங்கள் வரும்பொழுது நாம் அதை மற்றவரிடத்திலே சொல்வதில்லை. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் தன் வாழ்க்கையில ஒரு பயம் வந்தபோது அதை எழுதுகிறார். கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், எனக்கு ஒரு விதமான பயம் எனக்குள்ளா இருக்கிறது, ஒரு விதமான திகில் எனக்குள்ளா இருக்கிறது, எப்பக்கத்துல உபத்திரம் இருக்கிறது என்று எழுதுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே ஒரு வேளைகளிலே நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலையை கடந்து போகிறதான போராட்டத்தின் மேல் போராட்டம், பயத்தின் மேல் பயம், திகிலின் மேல் திகில், இளைப்பாறுதல் இல்லை என்று சொன்ன அந்த அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார்? வாழ்க்கையின் முடிவில் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போகும்போது என்ன சொல்லுகிறார்? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஒரு ஆமேன் செலுத்துவோம். வாழ்க்கையில வந்த போராட்டம் என்பது நல்ல போராட்டம் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வரும்போது என்ன சொல்லுவோம்? நல்ல போராட்டம் என்று சொல்லுவோமா? ஏந்தா இந்த போராட்டம் எனக்கு வருதோ, ஏந்தா இந்த பிரச்சனை வருதோ, நான் விலகி விலகி போனால் இந்த போராட்டம் என்ன விட மாட்டேன். சிலர் சொல்லுவாங்க, நான் விலகி விலகி போறேன், ஆனா இந்த ஆள் என்ன துரத்திட்டே வர்றான், நான் விலகி விலகி போறேன், இந்த போராட்டம் என்ன விட மாட்டேங்குது, அல்லேலூயா, இந்த பிரச்சனை என்ன விட மாட்டேங்குது. ஆனா இவர் என்ன சொல்றாரு? நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நான் அந்த போராட்டத்தை நன்றதாக எடுத்துக்கொண்டேன். என் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வருகிற போராட்டத்தை நல்லதென்று எடுத்துக்கொண்டேன். அப்போஸ்தலன் பவுல் இன்னொரு இடத்துல எழுதும்போது அவர் என்ன எழுதுகிறார்? உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவப்படும் போது ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம உபத்திரவம் பட்டா ஆண்டவருடைய முகத்தை என்ன பண்ண மாட்டோம்? பார்க்க மாட்டோம். அந்த உபத்திரவம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் நம்ம பார்க்க மாட்டோம். இவர் என்ன சொல்ற? நல்ல போராட்டம். வாழ்க்கையில சந்திக்கிற போராட்டத்தை எப்படி எடுத்துக்கொள்ளணுமா? நல்ல போராட்டம். சொல்லுங்க, எனக்கு போராட, யுத்தம் பண்ண, ஒரு யுத்தம் பண்ணினாதான், அந்த யுத்தத்துல ஜெயித்தாதான் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பலன் எப்படிப்பட்ட பலன் என்று தெரியும். யுத்தமே இல்ல, சோதனையே இல்ல, போராட்டமே இல்ல, அப்படியே போயிட்டோம்னா நம்ம யாருன்னு நம்ம நிரூபிக்க முடியாது. நம்ம நிரூபிக்கிற காரியம் என்னன்னா யுத்தம், யுத்த களம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? யுத்தம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம். நல்ல போராட்டம், நல்ல போராட்டம். பாகக்காயிலே ஒரு டேஸ்ட் இருக்கிறது, பாடுகளிலும் ஒரு டேஸ்ட் இருக்கிறது. யுத்தத்திலும், யுத்தம் கஷ்டம்தான், யுத்தத்துல ஜெயித்துட்டா ஒரு பெரிய ஒரு ஜெயம் நமக்கு இருக்கிறது, ஒரு கத்து இருக்கிறது, ஒரு கம்பீரம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ கசப்பு, யுத்தம் நல்லது. அப்ப நம்மளும் என்ன சொல்ல முடியும்? எனக்கு யுத்தம் வந்தது, நானும் அந்த யுத்தத்திலே ஜெயித்தேன், எனக்கும் உபத்திரம் போராட்டம் வந்தது, நானும் என்ன பண்ணினேன்? நான் ஜெயித்தேன் என்று நாம் சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே
அந்த வெளியில பார்த்து விட்டு பாகக்காயினாலே கசப்பு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதை சாப்பிட்டுதான் பார்ப்போமே, கெட்டு போக மாட்டோம், நிச்சயமா நம்ம ஜெயிப்போம், அது நமக்கு நன்றாக இருக்கும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பாடுக, எப்படிப்பட்டதான யுத்தத்தின் பாதையிலே அவர் கடந்து போனார். சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, இந்த எதிரியை ஜெயித்தீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே, சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். அல்லேலூயா. நல்ல ஒரு போராட்டம். சொல்லுங்க, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எதிர்த்து போராடி வெற்றி பெறு, எதிர்த்து போராடி வெற்றி பெறு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்கள் உண்டு, பிரயாணத்தில் ஆமென் பள்ளங்கள் உண்டு, மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மான்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அல்லேலூயா. பிரயாணத்தில் மேடும் உண்டு பள்ளங்களும் உண்டு. மேடை ஏறும் பொழுதுதான் கஷ்டம், இறங்கும் போது மேட்டின் அந்த இறங்கும் போதுதான் அந்த ஒரு மேன்மை நமக்கு தெரியும். இந்த கொடைக்காலம், இது கோடைக்காலம், இது கோடைக்காலம். இப்போ வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு, நமக்கு உள்ள நல்லா இருக்கு இப்போ. ஆனா வெளியில போனா சுட்டரிக்கும் அக்கினி. அல்லேலூயா. இந்த சூழ்நிலைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி. இப்போ வெயில நம்ம போறோம் இல்லையா, ஒரே நேற்று இங்க ஜெபம் நடத்தும் போது ஒரு துணியை வச்சு ஒரே துடைப்பு தான். அல்லேலூயா. இப்போ நமக்கு ஆனா ஒரு குளிர்காலம் வரும்போது நமக்கு எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. வெயில் இல்லைன்னா குளிரின் அனுபவம் நமக்கு தெரியாது, மேடு இல்லைன்னா அந்த இறங்குற அனுபவம் பள்ளத்தின் அனுபவம் நமக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. கஷ்டம் வரையிலனா அல்லேலூயா நல்ல நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்படக்கூடியதான அனுபவம் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. வியாதி வியாதி இருக்கிறது, வியாதியிலிருந்து விடுதலை இருக்கு. வியாதி வந்தாதான், வியாதியிலிருந்து விடுதலைன்னா எவ்வளவு சந்தோஷம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் சில தாழ்வுகள் வரும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்து இருக்கும் போது தாழ்வு என்றால் எவ்வளவு கஷ்டம் என்று நமக்கு தெரியும். எனவே நம்முடைய வாழ்க்கையில பிரயாணத்தில் மேடுகளும் பள்ளங்களும் உண்டு. யுத்த காலங்கள் சில காலங்கள் இருக்கிறது. அந்த நாட்கள் நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும். ஆண்டவர் ஜெயத்தை தர வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். போராட்டம் வரலாம்.
ஆனால் போராட்டத்தில் ஜெயிக்கிறதா ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் போராட்டம் வரும், ஆனா நீங்களும் நானும் ஜெயிக்கிறவங்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் யுத்தம் நடந்தது, ஆனால் தாவீது ஜெயித்தான், கோலியாத்து தோற்றான். பாருங்க, எங்களுக்கு திருமணம் நடந்த போது அங்க அன்னைக்கு அங்க இருந்த ஒரு பாட்டு, கடைசியில இந்த இதெல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க தெரியுமா? இதே பாட்டு தான், பிரியமானவர். இந்த பாட்டு பாடினோன்னு எனக்கு அந்த ஞாபகம். என்ன ஞாபகம்னா, அன்னைக்கே என்னதான் சொல்லி அனுப்புறாங்க, பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. அந்த சபையார் எல்லாம் பாடினாங்க, மிதித்திடுவாய் தாண்டி. இத்தனை வருஷம் மிதித்து கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் மிதிக்க வேண்டிய காலம் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, மிதித்து மிதித்து மலைகளை குன்றுகளை நொறுக்கி, ஆமீன், எல்லா சூழ்நிலைகளை அனுபவித்து நம்ம போகணும். கடைசியில் ஒரு ஜெயத்தை, வாழ்க்கை முடியும் பொழுது நல்ல போராட்டம் போராடினேன் என்று நாம் சொல்லக்கூடிய அளவில் ஜெயம் பெற்றேன். ஓட்டத்தை வெற்றியாய் முடித்தேன். ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட, ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட, உதவிடுவார் உயர்த்திடுவார், உந்தன் கண்ணீர் மாறிடுமே. உதவிடுவார் உயர்த்திடுவார், உந்தன் கண்ணீர் மாறிடுமே. எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பெலிஸ்தியர்கள் தோற்றார்கள், இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். கோலியாத்து தோற்றான், தாவீது ஜெயித்தான். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது என்ன எழுதுகிறார்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 10:13, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்க, மனுஷனுக்கு வருகிற போராட்டம் இல்லாம வேறு போராட்டம் உங்களுக்கு வரவே வராது. நீங்க சந்தித்த போராட்டத்தை இன்னொரு மனிதன் என்ன பண்ணிருப்பான்? சந்தித்திருப்பான். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். வேறு சோதனையில் உங்களுக்கு வராது. உங்களை மென்னை மலைத்த தேவன் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மை உள்ளவர். திராணிக்கு மேல சோதிக்கப்பட இடம் கொடுக்க மாட்டார். ஒவ்வொருவரும் எந்த அளவுல திராணி இருக்கோ அந்த அளவுல தான் சோதனை. ஆமென். திராணிக்கு மேலாக சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார். சோதனை தாங்கும் பலனை தருவார். உங்க வாழ்க்கையில பிரச்சனை, எனக்கு நான் சந்திக்கிற போல பிரச்சனை வேற யாருக்கும் அப்படின்னு நினைக்காதுங்க. உங்களுக்கு ஒரு விதமான, உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ்ல அளவு வித்தியாசம். நீங்க எந்த அளவுல திராணியோ, நீங்க எந்த அளவுல தாங்குவீங்களோ, நீங்க மடிந்து போகக்கூடிய அளவுல சோதனை உங்களுக்கு வராது. ஆமே, நீங்க தாங்கக்கூடிய அளவுல தான் அந்த சோதனை உங்களுக்கு இருக்கும், அது யுத்தம் இருக்கும். அதுக்கு மேல ஆண்டவர் தூக்கிடுவார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அடுத்ததாக, தப்பி செல்லும் போக்கை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு உண்டு. எல்லா வாசல்களும் அடைப்பட்டிருந்தாலும் உங்களுக்காக ஒரு வாசல் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஐயா, எனக்கு எல்லா வழியும் அடைச்சிச்சு ஐயா, எனக்கு ஒரு வழியும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு என்று ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்று ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தப்பி செல்லும் போக்கை. எங்க ஊர்ல ஒரு மார்த்தாண்ட வர்மன் மகாராஜா என்று சொல்லதான, திருவாங்கூர் மகாராஜா கட்டினதான ஒரு அரண்மனை இருக்கிறது, பத்மநாதபுரம். எங்க ஊர்ல இருந்து அது ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். நடந்தே போயிடலாம். ஆனா அதிகமா முற்றத்து மல்லிக்கு வாசனை இல்லைன்னு சொன்ன போல நாங்க அதிகமா போறதில்லை. ஆனா வெளி ஆட்கள் எல்லாம் வருவாங்க, இந்தியாவில இருந்தெல்லாம் வந்து பார்ப்பாங்க, வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வந்து பார்ப்பாங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு சுரங்கம் இருக்கும். ஐயா, இந்த சுரங்கத்தை அங்க வழிகாட்டி இருப்பாங்க. அந்த சுரங்கத்துல நாங்க போய் பார்க்கலாமான்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சுரங்கம் எதுக்குன்னு கேட்டா, இப்ப நீங்க போக முடியாது, அதெல்லாம் வழியெல்லாம் அடைச்சிச்சு. இந்த சுரங்கம் எதுக்குன்னா, ராஜாக்கள் யுத்தத்துக்கு வரும் பொழுது
இந்த ராஜாக்கள் தப்பி போவதற்கு என்று சொல்லி ஒரு அண்டர் கிரவுண்ட், ஒரு பாதையை அவர்கள் உருவாக்கி வைத்திருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க யுத்தத்தில் தப்புவதற்கு உங்களுக்கு ஒரு போக்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தாவீதுக்கு ஒரு போக்கை வைத்தார், கூழாங்கல்லை வைத்தார். தாவீது அந்த யுத்தத்திலே ஜெயிப்பதற்கு ஆண்டவர் வைத்தது என்ன? அவன் ஒரு கூழாங்கல். அல்ல, அந்த கூழாங்கல்லை கொண்டு அவன் ஜெயித்தான். ஆமென். சோதனைகளிலே நீங்கள் தப்பி செல்லும்படியாக ஜெயிப்பதற்கு உங்களுக்கு ஒரு வழியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். எனவே அதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த யுத்தத்திலே நான் ஜெயிப்பதற்கு எனக்கு என்ன வழி என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்து விட்டால் நாம் தப்பித்துக் கொள்வோம். ஆமென். சத்துருக்கள் நம்மேல் கை போட முடியாது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. கொலோசியர் 1:29. எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. யாருடைய பலத்தின்படி நம்ம போராடணும்? அவருடைய. நம்ம மாம்ச பலத்தின்படி. சிலர் கேட்ட சொல்லுவாங்க, எனக்கு யார தெரியும்? கவுன்சிலரை தெரியும்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க எம்எல்ஏ தெரியும்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க எம்பிஏ தெரியும்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க போயா எனக்கு அமைச்சரையே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க சிஎம்ஏ தெரியும்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க பிஎம்ஏ எங்களுக்கு தெரியும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் என்ன பலன்? மாம்ச பலன். அவர் தெரியும், இவரை தெரியும், அவர் பார்த்துடுவார், இவரை பார்த்துடுவார். நம்ம பிரச்சனை வந்தா நம்ம தான் சாதிக்கணும், நம்ம தான். வேற எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, கூட இருக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். கர்த்தர் தான் நம்ம கூட இருந்து நமக்கு ஜெயத்தை தருவார். நல்லா அதை புரிந்து கொள்ளணும். உலக மக்கள் மேல் நம்பிக்கை வைத்து ஏமாந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை பிடிச்சீங்கன்னா கைவிடவே மாட்டார். ஆமென். அவருடைய பலத்தை கொண்டு போராடணும். இத கோலியாத்தை பார்க்கும் பொழுது அப்ப பாருங்க, அவன் ஜெயிக்கல, அவன் தோற்று போனான். யாரு? கோலியாத் தோற்று போனான். ஆனா தாவீது ஜெயித்தான். காரணம் என்ன? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் அவன் ஜெயிப்பதற்கு காரணம் என்ன? பலவான்கள் எல்லாம் முறிந்து போயிட்டாங்க, ஆனா இவன் ஜெயிப்பதற்கு காரணம் என்ன? அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, எப்பா நீ மாம்சபலம். மாம்சபலம் என்னது? பட்டயம், ஈட்டி, கேடகம் தோடு வருகிறாய். நானும் என்னில மாம்சபலம் இல்லப்பா, நான் ஒரு சின்ன பையன், நான் யுத்த வீரன் இல்லப்பா. ஆனா நீ சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன். அவன் என்ன சொல்றானா, நான் பயங்கரமான உயரமான ஆள், நான் ரொம்ப யுத்த வீரன், எனக்கு பட்டயம் இருக்கு, ஈட்டி இருக்கு, கேடகம் இருக்கு, தலைக்கவசம் இருக்குது, மார்க்கவசம் இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு, இதை கொண்டு வர்றான். ஆனா தாவீது என்ன சொல்றான்? நான் யுத்த வீரன் இல்ல, நான் ஒரு சின்ன பையன், ஆனா எனக்கு இந்த மாம்ச பலம் எல்லாம் இல்ல, ஆனா எனக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது, அது தேவ பலன். இப்ப தேவ பலன் உள்ளவன் ஜெயிப்பானா, மாம்ச பலன் உள்ளவன் ஜெயிப்பானா? அப்படின்னா யார் ஜெயித்தது? தேவ பலன் உள்ளவன் தான் ஜெயிப்பான். தோற்று போகவே மாட்டான். தேவனை சார்ந்து தேவனை வைத்து யுத்தம் பண்ணுகிறவன் தோற்று போகவே மாட்டான். மாம்ச பலத்துல நம்ம யுத்தம் பண்ணா அவன் பட்டயத்தை வாங்கி அவனே வெட்டிட்டான். அல்லேலூயா. ஒரே ஒரு கூழாங்கல் உதவி செய்தது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஒரே ஒரு கூழாங்கல்ல சத்துருவை போட வேண்டிய இடத்துல போட்டா அவன் காலி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போ நமக்குள்ளாக கிரியிச்சுக்கிற வல்லமையின்படி போராடணும். அவருடைய பலத்தினால போராடணும், அவரை சார்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்த உடனே மனுஷத்தை தேடி கொண்டு போய் கூடாது. ஒரு பிரச்சனை இருந்தா முழங்கால நின்று முடக்கி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கு. காரியத்தை மாறுதலாய் முடிக்கிற தெய்வம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. போராடி போராடி பார்ப்போம், நடக்காது. ஆனா தேவ சமூகத்துல நீங்க போராடி பாருங்க. தேவ சமூகத்துல போராடுறத குறித்து வர்ற வாரத்துல நம்ம பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்த மேன்மை நம்ம சபையில நம்ம விசுவாசிகள்
தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் எல்லாரும் கர்த்தரை குறித்துதான் மேன்மை பாராட்டணும். அவர் பெரியவர், இவர் பெரியவர் சொல்லாதுங்க. அவரால் எல்லாம் முடியும்னு சொல்லிடாதுங்க. மனுஷனை பார்த்து அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் சொல்லாதுங்க. அல்லேலூயா. அவர் என்ன உயர்த்துவார்னு சொல்லாதுங்க. ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை. வேறு ஒரு நாமம் எங்களுக்கு இல்லை. இயேசுவின் நாமம் ஒன்றே இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கு, நாம் நிற்பதற்கு, நம்மை ஜெயிக்க வைப்பதற்கு இயேசுவின் நாமம் ஒன்றே. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். இந்த உலகத்திலே பொன்னையும் பொருளையும் உலக பலத்தையும் குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆனால் நாங்களோ எழுந்து நின்றோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாக அதனுடைய கிருபை. ஹல்லேலூயா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் எல்லாம் ஆகும். சகரியா 4:6 சொல்லப்படுகிறது. யோவான் 15:5 சொல்லப்படும், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சார்ந்து கொள்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நினைச்சா வாழுவோம், அவர் நினைச்சா நல்லா இருப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிய செய்திடுவா, இன்றே நீ காண்பா. விசுவாசத்தோடு கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா, இன்றே நீ காண்பா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். அவர் உண்மை உள்ளவர். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வார். உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்து விழும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்து விழும். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. போராட்டம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலும் இந்த போராட்டம், என்னென்ன போராட்டங்கள் நமக்கு உண்டு, ஒரு 7 விதமான போராட்டங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரே ஒரு போராட்டத்தை மட்டும் சுருக்கமா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிருக்கேன். ஒரே ஒரு போராட்டம். பலவிதமான போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டும். பலவிதமான போராட்டத்தில் ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? எபிரேயர் 12:4, எபிரேயர் 12:4, பாவத்துக்கு விரோதமான போராட்டம். ஆமென். நமக்கு மெயினா எல்லா மனுஷனுக்கும் உள்ள ஒரு போராட்டம் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு இருந்து 6 வயசுல இருந்து 60 இல்ல 80 வரைக்கும் இருக்கக்கூடிய போராட்டம் என்ன போராட்டம் தெரியுமா? பாவ போராட்டம். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் பெற்றேன், நான் அபிஷேகம் பெற்றேன், நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அப்படியெல்லாம் நம்ம சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம். எனக்கு என்ன இல்லை, நான் ஜெயித்துட்டேன்,
நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் ஜெயித்துட்டேன், நான் ஊழியக்காரன், பெரிய ஊழியம் செய்கிறேன், அதனால் நான் ஜெயித்துட்டேன். அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. சொல்லவே பாவ போராட்டம் என்பது நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழுகிற கடைசி நிமிடம் வரைக்கும் இருக்கும். ஆமென். பாவ போராட்டம் என்பது இந்த உலகத்துல கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டியதான ஒன்றாக இருக்கிறது. அப்ப பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் போராடவில்லையே. போராடுகிறோம். நான் பாவம் செய்யக்கூடாது என்று நாம் எல்லோரும் விரும்புவோம். ஆனால் எப்படி போராட வேண்டுமா? ரத்தம் சிந்தத்தக்கதான விதத்திலே போராட வேண்டும். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் வருகிறது. என்ன போராட்டம் வருகிறது? பாவ போராட்டம் வருகிறது. ஆனால் அந்த பாவ போராட்டத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்க்கும் பொழுது, அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியிலே ஓடி போனான். சிறைச்சாலை, அது நிமித்தமாக சிறைச்சாலையில் அனுபவம் அவனுக்கு வந்தது. நான் சிறைச்சாலைக்கு சென்றாலும் செல்வேனே தவிர பாவம் செய்ய மாட்டேன். ஏனென்றால் கர்த்தருக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வது? ஆமென். போராட்டத்தில் ஜெயம் என்ன? நான் சிறைச்சாலைக்கு சென்றாலும் செல்வேன், ஆனால் பாவம் செய்ய மாட்டேன். எத்தனை பேருக்கு இந்த ஆழம் புரிகிறது? நான் நீதி நிமித்தம் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, நான் பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. பாவம் என்பது எல்லா இடமும் இருக்கும். பாவம் அரண்மனையில் இருக்கும், பாவம் வீட்டில் இருக்கும், பாவம் வீட்டு வாசற்படியில் படுத்து கிடக்கும், அக்கம் பக்கங்கள்ல இருக்கும், வேலை ஸ்தலத்தில் இருக்கும், ஏன் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். அல்லேலூயா. ஏன் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும்? பரிசுத்த ஸ்தலத்திலையும் அந்த பிசாசு என்ன பண்ண? யோபின் புத்தகத்தில் பார்த்தால், ஆமென், தேவபுத்திரர் இருந்த இடத்துல பிசாசு அங்க இருந்தான். பாருங்க, ஒரு மூத்த போதகர் ஒருவர் சொன்னார், சபையிலே பாவம் இல்லை என்று நினைக்காதிருங்கள். சபையிலே சில பாவங்கள் சிலருக்குள்ளாக இருக்கும். அர்த்தம் என்னன்னா, சபைக்கு வருகிற மக்களுடைய வாழ்க்கையிலும் சில பாவங்கள் இருக்கும். இப்போ நம்ம பார்ப்போம், நம்ம பிள்ளைகளை, சின்ன பிள்ளை, சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்ம பிள்ளைகளை சின்ன, அங்க ஒன்றும் இல்லை, நம்பிக்கையான இடம் என்று சொல்லி நாம் நினைப்பதற்கு இந்த உலகத்துல ஒரு இடமும் நமக்கு எங்கும் நம்மை பாவம் ஆட்கொள்ள இடம் உண்டு. இந்த உலகத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்போ ஆதாமும் ஏவாளும் எங்க இருந்தாங்க? ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க. அங்க தேவன் உலாவி வந்த இடம் தான். அதிகாலை வேளையிலே, குளிர்ச்சியான வேளையிலே அங்க என்ன பண்ணுகிறார்? உலாவி வருகிறார். அங்கு இன்னொருத்தனும் வந்தான். யார் வந்தது? பிசாசம் வந்தான். பிசாசம் வந்ததுனால அங்க என்ன வந்துச்சு? பாவம் வந்துச்சு. அங்க கீழ்ப்படியாம வந்துச்சு. அப்போ தேவனும் இருந்தார், ஆனால் அங்கும் பிசாசு வந்துட்டானா அங்கு பாவம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துக்கு போவீங்க. இந்த இடத்துல போனா பாவம் இருக்காது என்று தப்பிக்கொண்டால் அந்த இடத்துல பாவம் இருக்கும். அல்லேலூயா. அதான் சொல்லப்படுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப பாவம் எங்கும் நம்மை தொற்றிக்கொள்ளும். இன்னைக்கு பாவம் மெயினா எங்க இருக்கு? நம்ம கையிலே இருக்கு. அல்லேலூயா. எங்க இருக்கு? அதை எடுத்து காமிப்போமா? எடுத்து காமிப்போமா? பணிவாக கேட்கிறேன். இது இருக்கிறவங்க எல்லாம், இந்த ஆண்ட்ராய்டு இருக்கிறவங்க, ஆண்ட்ராய்டு நல்ல கருத்தை உயர்த்துங்க. பாவம் எங்க இருக்கு? பாவம் வாசற்படியில் தான் படுத்து கிடக்கணும்னா பாவம் என் பாக்கெட்ல ஒளிஞ்சுக்குது. பாவம் என் மணி பர்ஸ்ல ஒளிச்சுக்குது, பேண்ட் பாக்கெட்ல சிலருக்கு ஒளிச்சுக்குது. என்னது? பாவம். அல்லேலூயா. இப்ப பாவம் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த பாவத்தோட நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பாவத்தை நம்ம என்ன பண்ணணும்? எபிரேயர் 12:1 நீங்க படிங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவம். பாருங்க, அதுக்கப்புறமா அது பார்க்கலாம். நம்மை சுற்றிலும்
இப்ப பாவம் நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னை சுற்றி என்னது? இது பாவம் நெருக்கி நிக்குதா? நீங்க எங்க போனாலும் பாவம் என்ன பண்ணுது? உங்களை நெருக்கி. ஏன்னா பாவிகளுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறது இல்லை. பாவம் ஒரு மனிதன் செய்தால் ஆமென், தேவனே ஒரு மதில் சுவர் உண்டாகிறது, தடுப்பு சுவராக மாறுகிறது. உங்கள் பாவமே தேவன் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி தடுக்கிறது, ஒரு தடுப்பு சுவர் வருகிறது. அப்ப விசுவாசுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஜெயிக்காம இருக்கணும்னா நம்மளை பாவத்தில் அகப்படுத்தணும். கண்களின் இச்சை. அல்லேலூயா, சோத்திரம். ஒரு நபரை இப்படி பார்க்கிறது தவறல்ல, ஆனால் கண்களின் இச்சை என்று ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள் இருக்கிறது. தள்ளி இதை என்ன பண்ண வேண்டுமா? இந்த பாவம் நெருங்கி நிற்கிறதா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, உதறி என்ன பண்ணணுமா? நெருக்கி நிக்கிற பாவத்தை நம்ம தான் என்ன பண்ணணுமா? பாவம் ஒரு நாளும் விலகி போகவே போகாது. நல்ல புரிஞ்சிடும். பாவம் ஒரு நாள் நம்ம விட்டு, ஆமா, சில இடத்துக்கு போக கூடாதுன்னு இருந்தா என்ன பண்ணக்கூடாது? அது நான் பெரிய பரிசுத்தமானா என்ன காப்பாத்திக்குவேன்னு சொல்லிட்டு அங்க போனா மாட்டிக்குவோம். அல்லேலூயா. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு, ஆமா, இவனோட நான் வந்துட்டு நான் பழகக்கூடாது, இல்லை நான் பழகுவேன், நான் பரிசுத்தத்தை காப்பாத்திக்குவேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டா மாட்டிக்குவோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாவம் நம்மை நெருக்கி வரும். நாம் என்ன பண்ணணும்? அதுல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தள்ளி, பாவத்தை தள்ளி விட்டு நம்ம தான் ஓடணும். இப்ப கடல்ல போறோம், அலைகள் வருகிறது, ஒரு அலை வருது, என்ன பண்றோம்? தள்ளி விட்டு போறோம், அடுத்த அலை வருது. அலை வந்துட்டு தான் இருக்கும். அலை வந்து நம்ம தான் என்ன பண்ணணும்? விலைக்கு நம்ம தான். இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும், இந்த பொல்லாத உலகத்துல பாவ அட்டாக்கிங் வர பாருங்க. யுத்த காலத்துல யுத்தத்துக்கு போகாம ஒரு மனுஷன் எங்க பண்ணா? உப்பரிகையில உலாவனா. கடமையை செய்யாம வீட்டுல இருந்தா பாவம் வரும். ஜெபிக்கிற நேரத்துல வீட்டுல இருந்தா என்ன வருங்க? தீர்க்க தரிசனமா சொல்றேன். என்ன ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறீங்க? ஜெபிக்கிற நேரத்துல வீட்டுல இருந்தா என்ன வரும்? எப்படி வரும்? கொஞ்ச நேரம் நான் போனை பார்க்கட்டுமே வந்துருவான், பிடிச்சிருவான், கப்புன்னு வந்து கபால்னு பிடிச்சிருவான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, உப்பரிகையில யுத்த காலத்துக்கு போறதுக்கு முன்னாடி இவன் எங்க போனா? யுத்த காலத்துல யுத்தத்துக்கு போயிடணும். நம்ம கடமையை செய்யலைன்னா இந்த பாவங்கள் நம்மளை அட்டாக் பண்ணோம். பாருங்க, தேவையில்லாத இடத்துல பார்த்தான், அதனால கொலை வந்துச்சு, சாபம் வந்துச்சு, பல காரியத்தை அவன் அனுபவிச்சான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாவம் நம்ம வாழ்க்கையில செஞ்சிட்டோம்னா சமாதானம் எல்லாம் என்ன ஆயிடும்? நம்மளை விட்டு, ஆமா, பேசாததை பேசிட்டோம்னா சமாதானம் என்ன பண்ணிடும்? நம்மளை விட்டு போயிடும். அப்ப நம்ம வந்துட்டு ரொம்ப கவனமா இருக்கணும். பாவத்தை உதறி என்ன பண்ணிடணும்? நான் சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்ல, நான் யுத்தத்துக்கு போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் பாவம் செய்ய மாட்டேன். யுத்தத்துக்கு போய் மடிஞ்சாலும் நான் பரலோகத்துக்கு போவேனே தவிர நான் பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர், இந்த ஒரு டெடிகேஷன். கர்த்தருடைய பந்திக்கு நம்ம போறோம். இந்த பாவம் நம்ம வாழ்க்கையில இருந்தா ஜெயிக்கவே முடியாது. பாவத்தோடு ஓடக்கூடாது. ஒரு வேளைகளில் ஏதாவது ஒரு பாவம் உங்களை நெருக்கிட்டு இருக்கா? ஏதாவது ஒரு பாவம் உங்களை பின்தொடருதா? இதை என்ன பண்ணணும்? இன்னைக்கு அத தள்ளி விட்டு நீங்க என்ன பண்ணணும்? ஓடணும். சிலதை தள்ளணும், சிலதை அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 4-5 நீங்க படிங்க. அப்போ உதறி சில நேரத்தை இவன் தள்ளி விட்டு ஓடணும்னு சொல்லியிருக்கு. இங்க இவன் என்ன பண்ணானா? இந்த விஷப்பூச்சிய உதறி தள்ளினான. சிலதை என்ன பண்ணணும்? சொல்லுங்க, வலது கைய இப்படி உதறி, இப்படி எல்லாம் போனா போகாது. சில பாவம் சொல்லுங்க, உதறி உதறி உதறி. அல்லேலூயா. நல்ல சண்டே கிளாஸ்ல ஆக்சன் சொன்ன போல இருக்கு. உதறி வேண்டாம். இதுக்காக நான் மகிமை இழக்க தயாரா இல்ல, இதற்காக நான் தரிசனத்தை இழக்க தயாரா இல்ல, இதற்காக நான் வாக்குத்தத்தத்தை இழக்க தயாரா இல்ல, இதற்காக நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தோற்று போக தயாராக இல்லை. என் வாழ்க்கையில தோற்று போக தயாரா இல்லை. சொற்பம் அதிகம் நம்மளை தோற்க வைத்து விடும். பிசாசு சந்தோஷப்படுவான். அல்லேலூயா. சொற்பம் அதிகம். சின்ன பழம்தான், ஒரே ஒரு பழம்தான். நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு கடிதான் கடிச்சிருப்பான். உடனே குற்ற உணர்வு, மகிமை போயிட்டு. ஐயா, பாவம் வந்த போது மகிமை போயிட்டு, ஆளுகை போயிட்டு, ஆமேன், தேவ பிரசன்னம் போயிட்டு, பயம் வந்துட்டு, ஒழித்து கொண்டாங்க, ஆளுகை எல்லாம் இழந்துட்டாங்க.
அப்போ பாருங்க, இந்த பாவத்தோடு நாம் என்ன பண்ண முடியாது, ஓடவே கூடாது. பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோட ஓடணும். தள்ள வேண்டியதை தள்ளி, உதறி தள்ள வேண்டியதை உதறி தள்ளிட்டு நீங்க என்ன பண்ண ஓடணும். இதுவரைக்கும் ஓடி வந்திருக்கிறோம், இன்னைக்கு சில தள்ள வேண்டியதை தள்ளிடுங்க. நமக்கு தெரியும் நம்ம எதெல்லாம் தள்ளணும், எதெல்லாம் நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நமக்கு இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுங்க, உதறி தள்ளிட்டு நீங்க ஓடி பாருங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, இந்த யோசேப்பு தள்ள வேண்டியதை என்ன பண்ணிட்டான், சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்லைன்னு பாவத்தை விட்டுட்டு சிறைச்சாலைக்கு போனா. ஆனா சிறைச்சாலைக்கு போனவனை ஆண்டவர் உயர்த்திட்டார். வாழ்க்கையில் எப்படி உயர்வு வந்துச்சு, சொற்ப பாவத்தை அதுல செய்யாதபடி அவன் வழி விலகி போனான். ஆனா அவனுக்கு வாழ்க்கையில பெரிய தரிசனம், பெரிய உயர்வை ஆண்டவர் அவனுக்கு வைத்திருந்தார். தரிசனம் உள்ள மனிதன். இது பிசாசுக்கு தெரியும். அதனால்தான் சில நபர்கள் எல்லாம் சில நேரம் நம்மளை சந்திப்பாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். சில தரிசனம் இல்லாத ஆட்களோட என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத ஆட்களோட எல்லாம் என்ன பண்ணிக்க கூடாது, நம்ம வச்சுக்க கூடாது. அந்த தரிசனம் என்ன ஆயிரும், நம்மளை விட்டு போயிடும். ஆமேன். இவங்களுக்கு பெரிய தரிசனம். இது பிசாசுக்கும் தெரியும். எப்படி ஆயிலும் அவனை மேன்மை அடைய விடக்கூடாது. ஆண்டவரே அவனை உயர்த்தக்கூடாது. அல்லேலூயா. தந்திரக்காரன் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுல பரிசுத்தத்துல ஒரு ஸ்டெப் முன்னேறோமோ ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டே இருப்பார். ஆனா ஆண்டவரை விட்டு நம்ம பரிசுத்தத்துல குறை வரும்போது ஆண்டவர் நமக்கு தர வேண்டிய நன்மைகளை, மேன்மைகளை நாம் இழந்து விடுவோம். ஆண்டவரே நமக்கு எதிரியா மாறதுக்கு பிசாசு என்ன பண்ணுவான், நம்மளை பாவம் செய்ய வச்சுட்டு ஆண்டவரே நம்மளை என்ன பண்ணிடுவார், எதிரியா பார்த்துருவார். ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் அப்படிதான் நடந்துச்சு. விஷப்பூசிய உதறி தள்ளணும். தள்ள வேண்டியதை தள்ளணும், உதறி தள்ள வேண்டியதை உதறி தள்ளிட்டு லகுவாக அக்கம் பக்கம் பார்த்திடாமல் ஓடுவாய் நீயும், எக்காலம் தோ நிற்கும் வேளை வந்தீதோ பாராய். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெப நிலையில் எழுந்து நிற்போம்.